welcome to Magil's Tamil Kitchen. இன்னைக்கு நம்ம வந்து பூரிஸ் சப்பாத்திஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு காலிஃப்ளவர் குருமா செய்ய போறோம் फ्रेंड्स. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயமா நீள நீளமா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு தக்காளியவும் நீள நீளமா நறுக்கி வச்சிருக்கேன். அப்புறம் நம்ம அரைக்கிறதுக்கு வந்து நான் என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னா ஒரு 5-6 முந்திரி பருப்பு, கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கசகசா, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் முழு மிளகு, 1/4 கப் வந்து தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை நல்லா எல்லா ஃப்ளாரட்ஸையும் எடுத்துட்டு அதை வந்து சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம என்னென்ன எடுத்துக்க போறோம்னா பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலை அதான் தேவையானது. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சோண்டு கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். இதான் தேவையான பொருட்கள். இது போக உப்பு வந்து நான் ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் வந்து முறை அரைச்சிக்க போறோம், தேங்காய் எல்லாம் போட்டு. அதுக்கு நான் இங்கே ஒரு பிளெண்டர் ஜார் எடுத்திருக்கேன். அது கூட வந்து ஒரு 1/4 கப் தேங்காய் துருவல், அப்புறம் 1/2 டீஸ்பூன் கசகசா, 5-6 முந்திரி பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நம்ம நல்லா பேஸ்டா அரைச்சிக்க போறோம். அரைச்ச பிறகு எப்படி தாளிச்சு விட்டு வதக்கி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம காலிஃப்ளவர் கிரேவி செய்யறதுக்காக நான் ஒரு கடாய் எடுத்து வச்சிருக்கேன். அந்த கடாயில வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே இதுல கொஞ்சோண்டு ஒரு பிரியாணி இலை, ஒரு பெரிய சைஸ் பட்டை, 2 ஏலக்காய் தாளிச்சுக்கலாம். அது கூடவே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கிட்டு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணுன்றத சொல்ல மறந்துட்டேன். நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். கூட வந்து ஒரு தக்காளியை வந்து நான் நீளமாக நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த தண்ணி எல்லாம் வற்றி தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு என்னெல்லாம் சேர்த்துக்க போறேன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கூடவே வந்து நம்ம என்ன சேர்த்துக்க போறோம்னா நம்ம வேக வச்சு கொஞ்சம் 10 நிமிஷம் நான் வேக வச்சு வச்சிருக்கேன்ல, 10 நிமிஷம் நல்லா சுடுதண்ணியில போட்டு அந்த காலிஃப்ளவரையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா இதை பரட்டிக்கோங்க. கொஞ்சம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிட்டு இப்போ நல்லா பாயில் ஆயிட்டு இருக்கு நம்மளோட காலிஃப்ளவர் கிரேவி. இப்போ இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல தேங்காய் பேஸ்ட்டு, அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க, அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு இது ஒரு மேக்ஸிமம் இன்னொரு 10 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆச்சுன்னா உங்கள் காலிஃப்ளவர் எல்லாமே நல்லா வெந்துடும். அப்புறம் நம்ம சர்வ் பண்ணிடலாம். இன்னொரு 10 மினிட்ஸ்க்கு நான் ஒரு மூடி போட்டு திருப்பி பாயில் பண்ண வைக்கிறேன். 10 மினிட்ஸாக நல்லா குழம்பு கொதிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு வந்து மாற்றிடலாம். நல்லீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேஸ்டியான காலிஃப்ளவர் குருமா ரெடி ஆகிட்டு. நீங்கள் சப்பாத்திஸ், பரோட்டாஸ், நான், அதுக்கப்புறம் பூரிஸ் கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சப்பாத்தியோட லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்க, செக் பண்ணிக்கோங்க. Until then, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நீங்க நிறைய ரெசிபிஸ் பார்க்கணும்னா மகிழ்ஸ் தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, bye, take care.